என்னடா வேணும் தம்பி உனக்கு? கோர்ட்டில் பிரச்சனை சாமி. யாருக்கெல்லாம்? உனக்கும் கால் வந்துட்டு அமைதியாருங்க, தயவு செஞ்சு அமைதியாருங்க. நான் சொல்ல பாருங்க. அடே அவ கூட சேர்ந்து வாழ மாட்டாடா. அவளை விட்டு ஒதுக்குவது நல்லது. அப்படி இல்லைன்னு சொன்னா தற்கொலை முயற்சியில் கொண்டு போய் விடும். நீதிமன்றத்தில் புகுத்தியது தான். ஒரு பேச்சுவார்த்தையில் செட்டில்மெண்ட்டை கொடுத்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் முடிச்சு தரேன். கால் வந்துட்டுவான். இந்தா ஜெயிக்கிறேன். இப்போதைக்கு இது நடக்கட்டும், அடுத்த உத்தரவில் பார்ப்போம். அதே பாண்டிச்சேரி எல்லை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது. கால் வந்துட்டுவான். பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது. என்னப்பா வேணும்? யாரும் தெரியல. உங்க எல்லையில முனீஸ்வர சாமி வரார சடாமுடியோட. என்ன வேணும்ப்பா உனக்கு? ரெண்டு பிள்ளைக்கு வேலை வாங்கி தரேன், ஒரு பிள்ளைக்கு பிஸ்னஸ் பண்ணி தரேன். கால் வந்துட்டு ஜெயிக்கிறேன். கடை ட்ரை பண்ணுறோம், ஒரு விஷயமா கடை நடக்கும். சேலம் எல்லை சேலம். சேலமாங்க சேலம். வழி 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 வழி. குழந்தை வரம் கேட்டு வந்தவர்கள் வாங்க. யாருக்கு மாப்பிள்ளை வேணும்? பையனுக்கு சாமி. காலைல வந்துட்டு வா. என்ன பேர் வைப்ப? பேர் உள்ள மோகன். எங்க பையன் பேர் காலை அடுத்து வியாபார ஸ்தாபனம் யாருப்பா வச்சிருக்கா சேலத்தில்? என்ன வியாபாரம் வச்சிருக்க நீ? அப்படியா? பக்கத்தில் வா. ஓ மருமகளுடைய உடல்நிலையை பார்த்தேன். குழந்தை பாக்கியத்துக்கு எந்த ஒரு தடைகளும் இல்லை. பையனுடைய மூதாதையருடைய முன்ஜென்ம பாவ வினைகளை பார்த்தேன். அதனுடைய தடைகள் தான் குழந்தை பாக்கியத்துக்கு இடையூறாக இருக்கிறது. பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பிறக்கும். கண்ணு பக்கத்தில் ஒரு மச்சம் உடைய பிள்ளையா பிறக்கும். கண்ணா அப்படின்னு பேர் வைக்கணுமா? எப்படி பேர் வைக்கணும்? கால் வந்துட்டு வா. வரலாம். வாங்கப்பா. இந்த உத்தரவு முதல் உத்தரவாக இருக்கட்டும். பௌர்ணமிக்கு வந்து அடுத்த கேள்வியை கேட்டு சந்தோஷம் அடைங்க. அம்மா டீ கடையில் பண்டம் பலகாரம் போடுதியா? காரணம் விட்டுவான். வாங்க 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 வாங்க. உன் கடை பக்கத்தில் வலது புறத்தில் ஒரு மரம் இருக்கு. அப்படியே அந்த ரோட்டில் அந்த தெருவில் போன உடனே ஏறினோடனே மெயின் ரோடு வந்துடுது. அங்கே தள்ளி போனால் ஸ்டீல் சம்மந்தமான கம்பெனிகள் எல்லாமே அங்கே இருக்குது. அப்படி போனால் வேறு ஊருக்கு போயிடலாம். இதுதான் இல்லை. உன்னுடைய கடையில் இப்போ 3 மாத காலமாக வியாபாரத்தை பற்றி குழப்பமும் இடமாற்றம் செய்ய வேண்டியது இருக்குமோ இன்னும் ஒரு இடைஞ்சலும் தோன்றிவிட்டது. கால் ஏம்மா மாரியம்மாளா கருமாரியம்மாளாப்பா? மாரியம்மா இருக்காளா? வந்து நிற்கிறாளப்பா.
அவளுக்கு எதுவும் பண்ண வேண்டியது இருக்கா? இல்லையா? வருஷம் பண்ணுவோம் நாங்கள். என்ன பண்ணுவீங்க? இந்த வருஷமும் அந்த பொங்கல் வச்சுருங்க. யாருக்கு மாரியம்மா தான் பட்டு பீதாம்பரம் எடுத்து கட்டிடுங்க. அங்கே பக்கத்தில் மாரியம்மன் இல்லையே, காளியம்மன் தான் இருக்குது. காளி நான் மாரியம்மனுக்கு தான் மாரியம்மன் இருக்குங்குடி, அதுக்கு வேணால் வேண்டுதல் இருக்குது, மாவிளக்கு போடணும், செஞ்சு வச்சுருங்க. ஆ நம்ம ஐயா கருப்பசாமி நான் வரேனே அந்த ஏரியாவில் இருக்கிறியா? அவருக்கு எதுவும் கிடாய் வெட்டுவீங்களா? இல்லையே, அங்கெல்லாம் வெட்டுறாங்களே. செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டாம். உங்கள் சோறு கொடுத்துரு. சரி. இந்த வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன், கடன் இல்லாமல் நடத்தி தரேன். வேற என்ன வேணும்? இன்னும் இவருக்கு வந்து உடல்நிலை பாதி. அங்கே தள்ளிடு. தம்பி கண்ணை முடுறா பார்க்குறேன் உன்னை. வயத்துக்குள்ள இருந்து ஒரு கேஸ் புறப்படுது. அப்படி தொண்டை வர வந்து நிற்கிது. திடீர்னு அப்படி எல்லா பக்கமும் வலிக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங். ஆரடப்பா இருக்குமோ அப்படிங்கிற பயம் உனக்கு இருக்கான். காலில் விட்டுவா. ஏக்கா நீ எந்திக்கலாம், உட்கார காக்கா, இன்னும் கவலைப்படாத. வரா. இது நோய் இல்லைடா, சாதாரணமான வாயு சம்மந்தமானது. ஆபத்தே வராது, காப்பாற்றித்தாரேன். ஏம்னா உன் உள்ளத்துக்குள்ள சாமி அந்த ஏரியாவில் ஓயாமல் எலுமிச்சை பழத்தை வெட்டுறாங்க, அதை வெட்டுறாங்க, இதை வெட்டுறாங்க, எதுவும் போட்டிக்கு எதுவும் செஞ்சிடக்கூடாது ஐயான்னு பயப்படுற. அப்படி ஒன்றும் நடக்காடா. நான் இருக்கேன், அள்ளி தந்திருக்கேன், சந்தோஷமாக. உன் மாங்கல்யத்துக்கு குறை இல்லாமல் காப்பாற்றுறேன். போ வா மகளே, ஓடியா. தெரியுமா முன்ன தெரியாங்க. நீ காலில் விட்டுவாப்பா. சேலத்திலிருந்து சென்னை வரை தொடர்புடையவன் யார்? சென்னை வரை தொடர்புடையவன் யார்? சென்னையில் யார் இருக்காங்களா? யாருதான் இருக்கா? சித்தப்பா இருந்தா எனக்கு என்ன? நீ இருக்கியா சென்னையில்? புரியாம இருக்கியா? ஆமாச்சாமி போட்டு வர. சென்னையில் தொழில் சம்பந்தமாக தொடர்புடையவன் யார்? உனக்கு இருக்கு. கால் விட்டு எதையாவது சொல்லி வரணும்னு நினைக்கக்கூடாது. பொறுமையா இருங்க. சென்னை, கேரளா எல்லாம் உன்னுடைய வியாபாரத்தை இன்னும் 2 பிரான்ச் ஆகக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு வேண்டிய பணமும் தாரேன், நட்பையும் தாரேன். இந்த கடனை தீர்க்கக்கூடிய வழியவும் உருவாக்கி தரேன். வேற என்னடா வேணும்? வீட்டில் சுகர் நிறையா இருக்குது. அது மருத்துவத்தில் தீர வேண்டியவன். வெற்றியாக்குறேன். பையனுக்கு படிப்பு, அவன் படித்து உத்தியோகத்துக்கு செல்வான், சென்றுவான். பொண்ணு சார் பின்னால் பேசலாம், உத்தரவில் இல்லை. கருப்பசாமிக்கு முப்பேர் கொண்ட ஊர் தங்கம்மாள்புரம், மூங்கிலாறு, வருதநாட்டு விளக்கு அப்படின்னு 3 பேர் கொண்ட ஊர். காலை விட்டுவாங்க, ஒன்று வரேன். சேலம்லாம் உட்காருங்க. என்னப்பா வேணும் உங்களுக்கு? அப்போ எடுத்தாங்க பயணம் பணம் கரையினாப்புல தோட்டத்தில் இருந்துருக்கு. நம்ம பழமாக தொழில் போய் கேட்டுருவோம். புதுசாக நாணயம் சுத்தமாக எடுத்தோம். நாணயம் எடுத்தோம் மாதிரி அப்போ விற்றோம். தெரியாமல் இப்போ அது இருக்குதா? அப்படி இல்லை. யூடியூப்பை ஆஃப் பண்ணுப்பா. காலில் வந்துட்டு